வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சௌச்சௌ பொரியல். இது வந்து சூடான சாதத்தில் நெய் போட்டு இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சௌச்சௌவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து ஸ்டீமரில் போட்டு ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக வேக வைக்கிற மாதிரி தண்ணியில் போட்டு வேக வச்சும் எடுத்துக்கலாம், இல்லை குக்கரில் வச்சு வேக வச்சாலும் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு நல்லா கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க சௌச்சௌவை சேர்த்துடலாம். நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா தண்ணி பார்த்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி இருந்தால் அது தூக்கி ஊற்றுற மாதிரி வரும். அந்த தண்ணியோடவே வந்து இது பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சே வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம இன்ஸ்டன்ட் பொட்டுக்கடலை பொடி சேர்க்க போகிறோம். இதை நான் ஆல்ரெடி எப்படி செய்கிறதுன்னு வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பொடியில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் வந்து நீங்கள் இந்த பொடியை வந்து திருப்பி வந்து போட்டுக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு. இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டால் போதும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்தாலே போதும். பாருங்கள், நம்மளோட பொரியல் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.